ஒரு அழகான கிராமத்தில் இருந்தது ஒரு பெரிய கோழிக்கூடு. அந்த கூட்டில் வாழ்ந்தது பொன்னி என்னும் ஒரு புத்திசாலியான கோழி. மற்ற கோழிகள் எல்லாம் தினமும் முட்டைகள் இட. பொன்னி கோழி மட்டும் தினமும் கவனமாகவே தன் முட்டையை பார்ப்பது வழக்கமாக இருந்தது. பொன்னி ஒரு சாதாரண கோழி இல்லை. அவளுக்கு தன் முட்டைகள் மீது அற்புதமான நேச்சம். ஒரு நாள் பொன்னி ஒரு தனிச்சிறப்பான தங்கம் போல ஒளிரும் முட்டையை இடுகிறது. மற்ற கோழிகள் எல்லாம் அதை பார்த்து வியக்கின்றன. முட்டை ஒளிரும் காட்சியை மற்ற கோழிகள் நெருங்கி பார்க்கின்றன. அந்த முட்டை ஒரு சாதாரண முட்டையல்ல. அது பேசக்கூடியது. அதற்குள் இருந்தது ஒரு பையன் போல பேசும் சிறிய விசித்திரமான உயிரி. அந்த முட்டை பேசுகிறது. நான் ஒரு விசித்திர பறவை. என்னை பாதுகாப்பா வைத்தா நான் உங்கள் கிராமத்துக்கே நல்லதை தருவேன் என்று சொன்னது. முட்டை பேசுவதை கேட்ட நரி அந்த முட்டையை திருட முயற்சிக்கிறது. நரியின் சூழ்ச்சியை தெரிந்து கொண்ட கோழி புத்திசாலித்தனமாக தனது நண்பர்களுடன் முட்டையை பாதுகாக்க திட்டம் இடுகிறது. முட்டையின் வார்த்தைகளை நம்பி பொன்னியும் அதன் நண்பர்களும் முட்டையை பாதுகாக்க ஒரு மலைப்பாதையில் பயணம் செல்கின்றன. அங்கேதான் அந்த முட்டையின் மர்மம் புதைந்து இருக்கிறது. பயணத்தில் பல சோதனைகள், மழை, பாம்புகள், கோடைகால வெப்பம். ஒவ்வொன்றிலும் பொன்னி தைரியமாக நடந்து முட்டையை பாதுகாக்கிறாள். அவர்கள் குகைக்கு வந்தபோது முட்டை தானாகவே விரிந்து அதன் உள்ளே இருந்த பறவை வெளியே வருகிறது. அது ஒரு அறிவு குஞ்சு. அந்த முட்டையில் இருந்து வெளியே வந்த பறவை குஞ்சு, இது தான் என்னுடைய வீடு. என்னை பாதுகாப்பாக அழைத்து வந்ததுக்கு நன்றி. நீங்கள் நம்பிக்கையோடும் நேசத்தோடும் பயணித்ததற்காக இந்த கிராமம் இனிமேல் செழிப்பாக இருக்கப் போகிறது. கிராமத்துக்கு திரும்பும் பொன்னியும் நண்பர்களும் முட்டையின் வித்தியாசமான மகத்துவத்தை கூறுகிறார்கள். அந்த கோழிகுஞ்சு கூறிய வார்த்தை பொன்னி மற்றும் அதன் நண்பர்களுக்கு தைரியத்தை உண்டாக்கியது. குழந்தைகளே, நம் தைரியம், பொறுமை மற்றும் நம்பிக்கையில் உள்ள சக்தி உலகையே மாற்றக்கூடியது.